எது நம்ம தமிழ்நாட்டுல லாக்அப் டெத்தா? என்னையா சொல்றீங்க? நம்புற மாதிரியே இல்லையா? அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளிய நம்ம டிவிக்கு அரசாங்கம் பண்ணுவாங்களா என்ன? இதெல்லாம் பண்ண போறாங்களா என்ன? பண்ண மாட்டாங்க. எல்லாம் ரூமர், பொய். அப்படி செஞ்சிருப்பாங்களா என்ன? செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. அதுவும் எங்க தெரியுமா? எங்க ஊர் நாகர்கோவில்ல. எங்க ஊர்ல இது மாதிரி இப்ப எல்லாம் நடக்குதான்னு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு, பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித்குமார் என்ற நபரை சிவகங்கையில இல்லீகலா டீடைன் பண்ணி தான் அடிச்சு கொன்னாங்க. இந்த மாதிரி விசாரணை கைதி எல்லாம் கிடையாது. ஆனா இங்க விசாரணைக்காக கஸ்டடியில் எடுக்கப்பட்ட நபர் அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது இறந்திருக்காரு. உடம்புல கையே வைக்கலையா, அடிக்கவே இல்லையா. ஆனா 19 இடங்கள்ல காயங்களாம். இந்த கொடுமையை யாருக்கிட்ட போய் சொல்றதுக்கு? அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளிய. திருவடை நம்பி சிவகுமார் ஜெகன் சொல்லிட்டு 3 காவலாளிகளையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நடந்ததும் உண்மைதானே? லாக்அப்ல வச்சு அடிச்சு கொன்னதும் உண்மைதானே? ஊராட்சி மன்ற தலைவர் 1,30,000 ரூபாய் கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சம் வாங்கினதும் உண்மைதானே? என்ன விஷயம் விசாரிச்சா கான்ட்ராக்டர் கிட்ட கடனுக்கு கொடுத்த காசை இவர் திருப்பி வாங்கினாராம். எது? ஜிபேல. சரி, கடன் கொடுத்த காசை நீங்க வாங்கிருக்கீங்க. சரி, அப்ப எதுக்காக பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், அதாவது பிடிஓ கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும்? இன்னொரு பக்கம் பழனி கோயிலுக்கே மொட்டை போடுற மாதிரி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான கோயில் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு 2 பேர் பெயர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரே நாள்ல புது ரெஜிஸ்டாரை போட்டு அந்த ரெஜிஸ்டாரை அடுத்த நாளே மாத்தம் செஞ்சிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. சோ அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பு தானே சார்னு கேட்டா ஆமா தப்பு நடந்திருக்கு, ஆனா அதை நாங்க சரி செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. கடைசியா கோர்ட் தலையிட்ட ஒரே காரணத்தினால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டு கோயில் நிலம் மறுபடியும் கோயிலுக்கே செலுத்தப்பட்டது. இதெல்லாம் இந்த கொடுமை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றதுக்கு? முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு கீழே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுதா தெரியலையா? பாவம், ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்ற அளவுக்கு இந்த அதிகாரிகளுக்கு தைரியம்னா அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மேல இந்த அதிகாரிகளுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லையா என்ன? 2 விஷயங்கள். எப்படி அஜித்குமார் அவருடைய மரணத்துல நிவாரணமும் சரி அரசு வேலையும் வழங்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த அதிகாரிகளால சாகடிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் அவரோட குடும்பத்துக்கும் அரசு வேலை வழங்கப்படணும். 2வது, இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அரசு தரப்புல அப்பாயிண்ட் செய்யப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் முறையா நேரடியா நியாயமா வாதாடி மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல வழக்கம் போல ஆயுதப்படைக்கு மாத்தினீங்கன்னு வைங்களேன், போன ஆட்சிக்கும் முந்தின ஆட்சிக்கும் அதுக்கு முந்தின ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்னதாயா வித்தியாசம் சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஓட்டு போட்ட, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்பாங்க. டிவிக்கு நம்மள மாதிரி மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாம் ரைட். ஆனா தவறுகளையும் சகிச்சுட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்படி நடக்கிற தவறுகளை சகிச்சுட்டு மூடிட்டு இருந்தோம்னு வைங்களேன், மோடிஜி வந்தோடனே எப்படி அதானிஜியோட ஷேர் அம்புகுறி எகிரிட்டு போவோமோ அது மாதிரி சம்பவங்கள் தொடரா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிச்சிட்டு போவோம். என்னென்னமோ ட்ரெண்ட் பண்றீங்க. முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடந்து துளி துளி அழகா வர்றதெல்லாம் ஷேர் பண்ணி வைரல் ஆக்கி இருக்கீங்க. இதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்க, வைரல் ஆக்கி விட்டீங்க, பேசுனீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியோட நீதிக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன்.